எனும் சக்கர வியூகத்தை அமைத்து மோடியும் அமித்ஷாவும் மக்களை அச்சுறுத்தி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக தாக்கி பேசினார். மக்களவையில் பேசிய அவர், சக்கர வியூகத்தில் அபிமன்யு சிக்கியதைப் போல் நாட்டு மக்கள் மோடி ஆட்சியில் சிக்கி தவிப்பதாக கூறினார். மக்களவையில் ராகுல் காந்தி தவறான தகவல்களை வழங்குவதாக கூறி பாஜகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து உண்மையான தகவல்களை மட்டுமே பேச வேண்டும் என ராகுல் காந்திக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவுரை வழங்கினார். இதேபோல் அம்பானி அதானியை A1 A2 என குறிப்பிட்டு ராகுல் உரையாற்றியதற்கும் பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அக்னிவீர் திட்டம் குறித்து ராகுல் காந்தி தவறான தகவல்களை வழங்குவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டினார். ராகுலுக்கு பதிலளித்து மக்களவையில் பேசிய அவர், அக்னிவீர் திட்டம் தொடர்பாக நாட்டு மக்களை தவறாக வழிநடத்த காங்கிரஸ் முயற்சிப்பதாகவும் இது தொடர்பாக எப்போது கேட்டாலும் அறிக்கை அளிக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். பீகாரில் இடஒதுக்கீடு வரம்பை 50%-இலிருந்து 65% உயர்த்தும் அறிவிப்பை ரத்து செய்தது செல்லும் என உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டது. பாட்னா நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து பீகார் அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் பாட்னா நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்கவும் நோட்டீஸ் பிறப்பிக்கவும் முடியாது என கைவிரித்து விட்டனர். டெல்லி மதுபான ஊழல் வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் முக்கிய சதிகாரர் என சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் இவ்வழக்கு தொடர்பாக சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அதில் மதுபான கொள்கையை உருவாக்கி செயல்படுத்தியதற்காக கெஜ்ரிவால் பல கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. நில மோசடி வழக்கில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை எதிர்த்து அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. பீகாரில் அடுத்தடுத்து பாலங்கள் இடிந்து விழுவது குறித்து அம்மாநில அரசு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை பதிலளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறுகிய காலத்திற்குள் அடுத்தடுத்து 10க்கும் மேற்பட்ட பாலங்கள் இடிந்து விழுந்தது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் இது தொடர்பாக விசாரணை குழு அமைக்க உத்தரவிட்டனர். டெல்லியில் IAS தேர்வுக்கு பயிற்சி பெற்று வந்த 3 மாணவர்கள் வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து மாநகராட்சி கூட்டத்தில் பாஜக கவுன்சிலர்கள் போராட்டம் நடத்தினர். கூட்டரங்கு மேஜையில் ஏறி நின்றும் மையப்பகுதியை சூழ்ந்தும் பாஜகவினர் கோஷமிட்டதால் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்திட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவரது எக்ஸ் பதிவில், சமூக நீதியை நிலைநாட்டவும் நமது உரிமைகளை பெறவும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். மேட்டூர் அணையின் கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாயில் தண்ணீர் திறந்துவிட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தற்போது காவிரியில் அதிக அளவு வெள்ள உபரி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் மேட்டூர் அணை நிரம்பிய பின் திறக்கப்படும் நீர் கடலில் கலக்கும் நிலை ஏற்படும் என்பதால் கால்வாயில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட அரசுக்கு EPS வலியுறுத்தினார். அண்மையில் நடந்த அரசியல் படுகொலைகள் முன்விரோதத்தால் நடந்தவை என்றும் அதற்கு அரசாங்கம் பொறுப்பாக முடியாது என்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், EPS சுட்டிக்காட்டியுள்ள 5 கொலை சம்பவங்களில் 1 புதுச்சேரியில் நடந்தது என்றும் மற்ற 4 கொலை சம்பவங்களும் அரசுடன் தொடர்பு உடையவை அல்ல என்றும் தெரிவித்தார். பாதுகாப்பு குறைபாடு, அடிப்படை வசதிகள் இல்லாததால் கிளைச்சிறைகளை மூட முடிவெடுத்திருப்பது தமிழக அரசின் நிர்வாக அறிவை கேள்விக்குறியாக்குவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கிளைச்சிறைகள் மூடப்பட்டால் சிறை அதிகாரிகள் மீதான அழுத்தத்தை அதிகப்படுத்தும் எனவும் மேலும் அங்கு பணிபுரிபவர்களும் பாதிக்கப்படுவார்கள் எனவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள DPI வளாகத்தை முற்றுகையிட முயன்ற 500க்கும் மேற்பட்ட டிட்டோ ஜாக் ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். 31 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து DPI வளாகத்தை முற்றுகையிட ஆசிரியர்கள் முயன்றபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது ஆசிரியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. டிட்டோ
ஜாக் அமைப்பினரின் கோரிக்கைகளை அறிந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியளித்திருக்கிறார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் டிக்டோ ஜாக் அமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் அவர் முன்வைத்த கோரிக்கைகளில் சிலவற்றை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் கூறினார். டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற ஆசிரியர்களை கைது செய்ததற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த அவரது அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளைத்தானே ஆசிரியர்கள் நிறைவேற்ற கோருகிறார்கள் என்றும் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளாகியும் அதை கூட அரசால் நிறைவேற்ற முடியாதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜூன் ஜூலை மாதத்தில் பருப்பு மற்றும் பாமாயில் போன்ற பொருட்களில் ஏற்பட்ட சுணக்கம் பெரும்பாலும் அடுத்த மாதத்தில் தீர்க்கப்படும் என கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னை கோபாலபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இனி 3 மாதத்திற்கு ஒருமுறை பருப்பு மற்றும் பாமாயில் கொள்முதலுக்கான டெண்டர் விட முடிவு செய்துள்ளதாக கூறினார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 50வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் புழல் சிறையில் இருந்தபடியே செந்தில் பாலாஜி காணொலி வாயிலாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பின்னர் காவலை ஜூலை 30ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. 70 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை இலங்கைக்கு கடத்த முயன்ற 3 பேரை கைது செய்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் 6 கிலோ மெத்தபெட்டமைனை பறிமுதல் செய்தனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பிடிபட்ட நபரை கைது செய்ததோடு மேலும் 2 பேரையும் அதிகாரிகள் கைது செய்தனர். அத்தோடு செங்குன்றம் அருகே குடோனில் இருந்து 954 கிராம் மெத்தபெட்டமைன் 7 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அதிமுக ஆட்சியில் சட்டமன்றத்திற்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்ததை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் புதன்கிழமை ஒத்திவைத்தது. முன்னதாக மனுவை விசாரித்த நீதிபதிகள் மசோதாக்கள் காலாவதியாகலாம், உரிமை மீறல் நடவடிக்கைகள் எப்படி காலாவதியாகும் என வினவினர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் காவலை ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. அமலாக்கத்துறை பதிவு செய்த இந்த வழக்கில் அவரது காவல் நிறைவடைந்ததை தொடர்ந்து காணொலி வாயிலாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் அதிகாரிகளின் சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய நீதிமன்றம் 3 மாத கால அவகாசம் வழங்கியது. துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற போது பணியில் இருந்த காவல் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் சொத்து விவரங்களை சேகரித்து வழங்கும்படி லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலுக்கான வேட்புமனு விண்ணப்பங்கள் விநியோகிக்கும் பணி தொடங்கியது. நெல்லை மாநகராட்சியின் மேயராக இருந்த PM சரவணன் கடந்த 3ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து அங்கு மேயர் பதவி காலியாக இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி மேயர் பதவிக்கான மறைமுக தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பு ரத்து செய்யப்பட்டது. மேயருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்திய திமுக அதிருப்தி கவுன்சிலர்கள் 22 பேர் உள்ளிட்ட 35 கவுன்சிலர்களும் மேயர் ஆதரவு கவுன்சிலர்களும் அவைக்கு வராததால் கூட்டத்தை ரத்து செய்வதாக ஆணையர் அறிவித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 400 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 51,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 50 ரூபாய் குறைந்து 6,415 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை 1 கிராம் 50 காசுகள் அதிகரித்து 89 ரூபாய் 50 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த திருநங்கை சந்தியா தேவிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறந்த திருநங்கைக்கான விருதை வழங்கினார். விருது பெற்ற பின் பேசிய சந்தியா தேவி 23 வருடங்களாக கிராமிய வில்லுப்பாட்டை பாடி வருவதற்காக முதலமைச்சர் கையால் விருது கிடைத்தது மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார். மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து திண்டுக்கல் தொகுதி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த SDPI வேட்பாளர் முபாரக், தொகுதி பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர்.
திருப்பூரில் பாஜக மாவட்ட தலைவர்கள் கூட்டம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக மாவட்ட தலைவர் கூட்டம் 6 மாதத்திற்கு ஒருமுறை நடைபெறுகிறது. அந்த வகையில் வருகிற ஆகஸ்ட் 11ஆம் தேதி திருப்பூரில் பாஜக மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலர் பங்கேற்க உள்ளனர். மணல் குவாரிக்கு எதிராக போராட்டம் நடத்தியது தொடர்பான வழக்கில் கடலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆஜரானார். கடந்த 2015ஆம் ஆண்டில் நெய்வாசல் பகுதியில் உள்ள வெள்ளாற்றில் மணல் குவாரிக்கு எதிராக சிவசங்கர் போராட்டம் நடத்தியது தொடர்பான வழக்கில் அமைச்சர் ஆஜரானதை அடுத்து விசாரணை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் 95% நிறைவடைந்துள்ளதாகவும் மீதமுள்ள பணிகள் இன்னும் 15 நாட்களில் முடிவடையும் எனவும் அமைச்சர் KN நேரு கூறினார். கலைவாணர் அரங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துறைமுகம் மதுரவாயில் இடையே அமைக்கப்பட்டு வரும் ஈரடுக்கு மேம்பால பணிகளுக்காக கோவம் ஆற்றின் இடையே அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகள் செப்டம்பர் மாதத்திற்குள் அகற்றப்படும் என்றார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள ஏதுவாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 33 கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தூர்வாரும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக 15 மண்டலங்களுக்கும் தலா 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வெளிநாடுகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட அதிநவீன இயந்திரங்கள் மூலம் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் நிபா வைரஸ் பாதிப்பு இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 20 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் அதிக வேலை செய்ததால் சுகப்பிரசவம் நடந்ததாகவும், ஆனால் தற்போது பெண்களின் பணிச்சுமை குறைவதால் சிசேரியன் அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். இனி குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனைகளில் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் இலவசம் என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தகவல் தெரிவித்துள்ளார். தனியார் மருத்துவமனைகளில் குழந்தைகளுக்கான தவணை தடுப்பூசிகள் கூடுதல் விலையில் செலுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் அதனை சரி செய்ய தமிழக அரசு புதிய திட்டத்தை கொண்டுவர உள்ளது. நில மோசடி வழக்கில் கைதாகி திருச்சி சிறையில் உள்ள MR விஜயபாஸ்கரை அதிமுக முன்னாள் அமைச்சர் சந்தித்து பேசினார். 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கைதாகியுள்ள முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை அதிமுக மூத்த தலைவர்கள் தங்கமணி, CB சண்முகம் சந்தித்து உரையாடினார். சென்னையில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மழை காரணமாக இறுதி நேரத்தில் கார் பந்தயம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இதில் 8 அணிகள் பங்கேற்க உள்ளதாகவும், இந்த ஆண்டு போட்டிகளுக்காக எந்த நிதியும் அரசு ஒதுக்கவில்லை என்றும் ரேசிங் புரமோஷன் பிரைவேட் லிமிடெட் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 9,000 கோடி ரூபாயில் அமையவுள்ள டாடா மின்சார வாகன உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செப்டம்பர் மாதம் அடிக்கல் நாட்ட உள்ளார். டாடா மோட்டார் நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் புதிய மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலை ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் 400 ஏக்கரில் 9,000 கோடி ரூபாயில் அமைய உள்ளது. சென்னை விமான நிலையத்தில் வாடகை கார்களுக்கான பிக்கப் பாயிண்டை பன்னாட்டு விமான நிலைய தரைத்தளத்திலிருந்து 3வது தளத்திற்கு மாற்றக்கூடாது என கூறி வாடகை கார் ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து கார்களை இயக்கப் போவதில்லை என வாடகை கார் ஓட்டுநர்கள் அறிவித்தனர். சென்னை கோபாலபுரம் நுகர்பொருள் வாணிப கிடங்கில் குப்பை கூளங்களும் காலி மதுபாட்டில்களும் காணப்படும் நிலையில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கும் இடம் முழுவதும் புறாக்களின் எச்சம் நிறைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வுக்கு வருவதையொட்டி குறிப்பிட்ட இடம் மட்டுமே சுத்தம் செய்யப்பட்டது. தங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்தினர். நாடாளுமன்றத்தின் மகர்துவார் நுழைவு வாயிலில் எம்பிக்களிடம் பேட்டி எடுக்க திடீரென பத்திரிகையாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மக்கள் MLA-வாக ஆக்கியது சட்டப்பேரவைக்கு செல்லத்தானே தவிர அரண்மனையில் உட்கார்வதற்கு அல்ல என ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அவரது தங்கையும் காங்கிரஸ் மாநில தலைவருமான ஷர்மிளா அட்வைஸ் கொடுத்துள்ளார். பேரவைக்கு செல்ல மாட்டேன் என அடம்பிடிக்கும் ஜெகன் எதிர்க்கட்சித் தலைவர் அல்ல, MLA பதவிக்கு கூட தகுதியற்றவர் என காட்டமாக ஷர்மிளா விமர்சித்துள்ளார்.
உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவையில் சமாஜ்வாதி கட்சி எம்எல்ஏக்கள் பெரும் அமளியில் ஈடுபட்டனர். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக சீர்குலைந்து விட்டதாக கூறி எம்எல்ஏக்கள் பதாதைகளை ஏந்திக் கொண்டு அவையின் மையப்பகுதிக்கு வந்து முழக்கமிட்டு போராட்டம் நடத்தினர். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்துவாரில் கங்கையில் நீராடிக் கொண்டிருந்த 4 பக்தர்கள் திடீரென வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை கவனித்து மீட்புப் படை அதிகாரிகள் உயிரை பணயம் வைத்து படகுகள் மூலமாக துரிதமாக சென்று பக்தர்களை மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரு KSR ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட இறைச்சி ஆட்டு இறைச்சிதான் என உணவு பாதுகாப்பு ஆணையர் விளக்கமளித்துள்ளார். பெங்களூருவில் நாய் இறைச்சி விற்பதாக தகவல் வந்ததை அடுத்து ராஜஸ்தானிலிருந்து ரயில் மூலமாக எடுத்து வரப்பட்ட சுமார் 1500 கிலோ இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. மகாராஷ்டிரா காட்டில் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் அமெரிக்க பாஸ்போர்ட் மற்றும் தமிழ்நாட்டு ஆதார் கார்டுடன் பெண் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பெண்ணின் பெயர் லலிதா காயி குமார் என்பதும் அவரது கணவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் எனவும் தெரிய வந்துள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் தனியார் பள்ளியில் ஈட்டி எறிதல் பயிற்சியின் போது தலையில் ஈட்டி பாய்ந்த மாணவர் மூளைச்சாவு அடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ST சியான் மெட்ரிக் பள்ளியில் ஈட்டி எறிதல் பயிற்சியின் போது 10ஆம் வகுப்பு மாணவன் கிஷோர் என்பவரின் தலையில் ஈட்டி பாய்ந்தது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் அரசு உதவி பெறும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மோதிக்கொண்ட மாணவரிடையே சமரசம் செய்ய முயன்ற ஆசிரியருக்கு அரிவாள் வெட்டு விழுந்தது. பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் அக்கவுண்டன்சி மற்றும் சயின்ஸ் குரூப் மாணவர்களிடையே திடீரென தகராறு ஏற்பட்டது. அப்போது சமாதானம் செய்ய முயன்ற ஆசிரியர் சிவகுமார் என்பவரை மாணவன் அரிவாளால் வெட்டியதில் அவர் காயமடைந்தார். இதில் எதிர்த்தரப்பு மாணவனுக்கும் கையில் காயம் ஏற்பட்டது. சென்னை திருவேற்காடு அருகே அயனம்பாக்கத்தில் வீட்டின் பூட்டை லாவகமாக திறந்து 100 சவரன் தங்க நகை மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜனார்த்தனன் என்பவரது வீட்டில் அரங்கேறிய கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே காவனூர் கிராமத்தில் 10 ஆண்டுகளாக சாலை வசதி ஏற்படுத்தி தராததால் மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து வட்டாட்சியர் சாந்தி, DSP சபரிநாதன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியும் சமாதானமாகாத மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கும்பகோணம் கீழ்கொட்டையூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் புதன்கிழமை நடக்கும் பருத்தி ஏலத்தில் கலந்து கொள்வதற்காக வந்த வாகனங்கள் கும்பகோணம் திருவையாறு சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. ஏலத்தில் கலந்து கொள்ள விவசாயிகள் பருத்தியை டிராக்டர், லோடு ஆட்டோ போன்றவற்றில் ஏற்றிக்கொண்டு திங்கட்கிழமை முதலே வரத் தொடங்கினர். டிஸ்மிஸ் செய்யப்பட்ட தொழிலாளர்களை மீண்டும் பணியமர்த்த கோரி அசோக் லேலேண்ட் நிறுவனத்தின் ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கொண்டக்கரை பகுதியில் இயங்கி வரும் இந்த தொழிற்சாலையில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து மீண்டும் போராட்டம் தொடங்கியுள்ளது. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடி விவகாரத்தில் திட்டமிட்டபடி கடையடைப்பு நடைபெறும் என போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர். இந்த சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களை இலவசமாக அனுமதிப்பது தொடர்பாக தொடர்ந்து பிரச்சினை நிலவி வருகிறது. இதையடுத்து அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. கோவை தொண்டாமுத்தூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த காட்டு யானை தன்னை விரட்ட முயன்ற இளைஞரை ஆக்ரோஷமாக தூக்கி வீசி மிதித்துக் கொன்றது. விராலியூர் கிராமத்தில் இரவு 10 மணி அளவில் ஊருக்குள் வந்த காட்டு யானை ஆக்ரோஷமாக காணப்பட்ட நிலையில் கார்த்தி, ஹரீஷ் ஆகிய இருவர் யானையை விரட்ட முயன்றனர். அப்போது கார்த்தியை விரட்டி யானை மிதித்துக் கொன்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமத்தில் உள்ள கூக்கால் ஏரியில் படர்ந்துள்ள ஆகாய தாமரை மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஏரியை சுற்றியுள்ள கட்டடங்களின் கழிவுகள் கலந்து மாசடைவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோடு மாவட்டம் நெருஞ்சிப்பேட்டைக்கும் சேலம் மாவட்டம் பூலாம்பட்டிக்கும் இடையேயான இயந்திர படகு சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே வருவதால் காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் வருவாய்த்துறை எச்சரிக்கையை அடுத்து காவிரி ஆற்றில் இயந்திர படகு போக்குவரத்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது.
திருப்பூரில் ஏடிஎம் திருட்டில் ஈடுபட முயன்ற பாஜக திருப்பூர் மாவட்ட பிரச்சார அணி செயலாளர் பொறுப்பு வகித்து வந்த முருகானந்தம் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அனுப்பர்பாளையம் அருகே கடந்த 20ஆம் தேதி மர்ம நபர் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை திருட முயன்றார். இது தொடர்பாக மர்ம நபரை தேடி வந்த போலீசார் திருட்டு முயற்சியில் ஈடுபட்ட முருகானந்தத்தை கைது செய்தனர். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த கைதி தப்பி ஓடிய நிலையில் வழக்கு பதிவு செய்து தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். வழிப்பறி சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட கரையிருப்பு பகுதியைச் சேர்ந்த மணிகண்டனுக்கு சிறுநீரக பிரச்சினை தொடர்பாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானது. திருச்செங்கோட்டிலிருந்து பரமத்தி வேலூர் நோக்கி பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து கவுண்டன்பாளையம் பகுதியில் விபத்திற்கு உள்ளானது. இலங்கை சிறையில் உள்ள 42 தமிழக மீனவர்களுக்கும் செவ்வாய்க்கிழமை தீர்ப்பு வழங்கப்படும் என ஊர்காவல்துறை நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட 42 தமிழக மீனவர்களின் வழக்கை விசாரித்த நீதிபதி 42 பேருக்கும் செவ்வாயன்று தீர்ப்பு வழங்குவதாக கூறி வழக்கை ஒத்திவைத்தார். தென்காசி மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் முகாமில் அதிகளவிலான பெண்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு மனு அளித்திருந்தனர். திங்கள்தோறும் நடைபெற்று வரும் இந்த முகாமில் வழக்கத்தை விட அதிகளவிலான பெண்கள் வருகை தந்திருந்தனர். கையில் குழந்தைகளுடன் தாய்மார்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து உரிமை தொகை கேட்டு மனு அளித்தனர். திருவாரூரில் மாணவியை கடத்திச் சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்த நபருக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜனவரி 13ஆம் தேதி பொங்கலுக்கு வீட்டு பொருட்கள் வாங்க தனது தாயுடன் சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய பொழுது ராஜ்குமார் என்பவர் கடத்தி சென்றார். ஆந்திராவில் பெய்து வரும் கனமழையால் அதனை ஒட்டி அமைந்துள்ள புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் தாழ்வான பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பிரான்சிபா, பாலயோகி நகர், பழைய ராஜீவ் நகர், குருசம்பேட்டை, குரு கிருஷ்ணாபுரம் ஆகிய கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. பொருளாதாரத்தை வலுப்படுத்த உதவிய இந்தியா சீனாவுக்கு மாலத்தீவு அதிபர் முய்சு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். மாலத்தீவின் 59வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் பேசிய அதிபர் முகமது முய்சு மாலத்தீவின் பலவீனமான பொருளாதாரத்தை வலுப்படுத்த இந்தியா 400 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கியதாகவும் மாலத்தீவின் கடன் மறுசீரமைப்பு கோரிக்கைக்கு சீனா சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். சீனாவின் ஹோனான் மாகாணத்தில் உள்ள ஜுவான்ஷியோ ஆற்றின் அணையில் உடைப்பு ஏற்பட்டதால் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஜியாங்டன் கவுண்டி நகரில் உள்ள ஜுவான்ஷியோ ஆற்றின் அணையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உடைப்பு ஏற்பட்டு சுமார் 50 மீட்டர் வரை விரிவடைந்ததால் வெள்ள நீர் நகருக்குள் புகுந்தது. சீனாவின் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்புகளை வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் ஆய்வு செய்தார். காரில் சென்று ஆய்வு செய்த கிம் ஜாங் உன் துரிதமாக செயல்பட்ட ராணுவத்தினரை பாராட்டினார். அதே சமயம் சேதத்தை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளாத அதிகாரிகளையும் அவர் கடிந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இலங்கை அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியில் சுப்மன் கில் இடம்பெறாதது இந்திய அணிக்கு பின்னடைவாக கருதப்பட்டது. கழுத்தில் ஏற்பட்ட வலி காரணமாக சுப்மன் கில்லுக்கு பதிலாக இடம்பெற்ற சஞ்சு சாம்சன் ரன் ஏதும் எடுக்காமல் டக் அவுட் ஆனது ரசிகர்களை ஏமாற்றச் செய்தது. இருந்த போதிலும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் மற்றும் ஜெய்ஸ்வால் ஆகியோர் அபாரமாக ஆடி ரன்களை குவித்த நிலையில் DLS முறைப்படி 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. செம்பருத்தி டீ குடித்தால் சர்க்கரை நோய் உள்ளிட்டவைக்கு நல்லது என நயன்தாரா பதிவிட்டதை அடுத்து அப்பூவில் எந்த மருத்துவ குணமும் இல்லை என மருத்துவர் பிலிப்ஸ் விளாசியுள்ளார். ஹைபிஸ்கஸ் என்பது சப்டாரிஃபா என்ற குறிப்பிட்ட வகை ஒளி வண்ண மலர் என்பதால் அதில் ஆரோக்கிய நன்மைகள் இல்லை என மருத்துவர் கூறினார். இதையடுத்து நயன்தாரா தனது பதிவை நீக்கினார். நடிகர் தனுஷுக்கு எதிராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கங்களின் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நடிகர் தனுஷ் பல தயாரிப்பாளர்களிடம் முன்பணம் பெற்றிருப்பதால் அவரை வைத்து புதிய திரைப்படம் எடுப்பவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்திடம் கலந்தாலோசிக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. கார் விபத்தில் சிக்கிய தாம் நலமுடன் இருப்பதாக நடிகர் சங்கீத் பிரதாப் இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ளார். கொச்சியில் புரோமான்ஸ் படத்தின் படப்பிடிப்பின் போது கார் ஓட்டும் காட்சி ஒன்று படமாக்கப்பட்டது. அப்போது கார் விபத்தில் சிக்கியதில் அர்ஜுன் அசோகன் மற்றும் சங்கீத் பிரதாப்புக்கு காயம் ஏற்பட்டது.
ஆடி கிருத்திகை தினத்தையொட்டி குன்றத்தூர் முருகன் கோவிலில் 100 கிலோ சந்தனத்தால் அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமானை மனமுருக வணங்கி பக்தர்கள் வழிபட்டனர். குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகனுக்கு உகந்த எந்த நாளானாலும் கூட்டம் களை கட்டும். ஆனால் ஆடி கிருத்திகை தினத்தில் கூட்டம் குறைந்தே காணப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் நெல்வாய் கிராமத்தில் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் ஆலய மண்டல அபிஷேக விழாவை ஒட்டி 108 பால்குட ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மண்டல அபிஷேக விழாவை ஒட்டி ஊரில் உள்ள பெண்கள் அனைவரும் ஒரே மாதிரியான புடவையை உடுத்திக் கொண்டு பால்குடத்தை சுமந்து சென்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணி ஐஸ் ஹவுஸ் பகுதி திருமுருகன் கோவிலில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அன்பகம் கலை ஏற்பாட்டில் திருமுருகனுக்கு சந்தன காப்பு மற்றும் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது.